எடப்பாடி பழனிசாமியிற்கு அடித்த அதிர்ஷ்டம். அதிமுக 2026 சட்டசபை தேர்தலில் வெற்றியடைவதற்கு மிகவும் அனைத்து சாதகமான சூழல் ஏற்பட்டுள்ளது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேகா தற்பொழுது நிலைகுலைந்து விட்டது. தாவேகாவிற்கு வேறு வழி கிடையாது. அதிமுகவின் தலைமையை ஏற்க வேண்டும். அப்படி அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் பட்சத்தில் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தும் என்ற தகவல்தான் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிற்கு அடித்த அதிர்ஷ்டம் என்றே கூறப்படுகிறது. அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் இதை பற்றி கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏனென்றால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் அனைத்தும் வெற்றியை நோக்கிதான் செல்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. செல்லும் இடமெல்லாம் வரவேற்புகள் தான். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துவிட்டது. தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று திமுகவினர்களால் கூறப்படக்கூடிய நிலையில் ஒரு காலத்தில் எம்எல்ஏக்களை பாஜகவிலிருந்து தேர்வு செய்யப்பட்டது திமுக கூட்டணியில்தான் என்பதை திமுக மறந்துவிடக்கூடாது. அதிமுகவின் ஆட்சியில் செய்த ஊழல் மற்றும் குற்றச்சாட்டுகளை உங்களால் பேச முடியுமா? கொரோனா காலகட்டத்தில் சிறப்பாக ஆட்சியை நடத்தியதன் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடிந்தது என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தின் பொழுது தெரிவித்துள்ளார். உதயநிதிக்கும் தற்பொழுது அரசியல் தெரியவில்லை. ஸ்டாலினுக்கும் அரசியல் தெரியவில்லை. சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது. பாதிப்பு அடைந்த பிறகு குடும்பத்தினர்களுக்கு நிதி உதவி வழங்கி என்ன பயன்? பாதிப்பு வருவதற்கு முன்பாகவே அதை நன்கு அறிந்து அதனை தீர்வு காண்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய தவறியது எதற்காக என்ற கேள்வியையும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறி வருகிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 சட்டசபை தேர்தலில் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கும் என்ற தகவலை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் இதை பற்றி கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.